ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்கலாம். என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வரக்கு 8 o'clock ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு டின்னர் குக் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்ததுன்னா அதையும் செஞ்சுட்டு என்னோடய ஈவினிங் அப்படி தான் போகும். ஒரு 5 டேஸாக எந்த ஒரு விலாகுமே இருக்காது. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான். கோயம்புத்தூர் கிளைமேட் ரொம்பவே மோசமாக இருக்குது. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாளில் கோயம்புத்தூர் மினி ஊட்டியாக மாறிடும்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு சில்னஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இட்லியும் சாம்பாரும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் காய்கறிலாம் எதுவுமே இருக்காது. தால் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறது இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாம் இது இட்லி சாம்பார்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப டயர்டாக தான் வருவோம். ஸோ சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த சாம்பார் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அவ்வளோதான். சீரகம் கொஞ்சம் போட்டு நீங்கள் லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6-7 விசில் வந்ததுக்கப்புறம் எப்பயும் நம்ம தாளிக்கிற மாதிரி தாளித்து கொட்டிட்டோம்னா குயிக்கான காய்கறியே இல்லாத சாம்பார் ரெடி ஆயிரும். நம்ம சின்ன வயசில் அம்மாலாம் இப்படி தான் தண்ணியில் கை வச்சு இட்லிக்குள்ளே விரல் விட்டு பார்ப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த ஞாபகம் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.